பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவலோடு இந்த நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆம், ஒரு பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் இந்த நாட்களை நமக்கென்று நியமித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் அத்தனை பேர் மேலும் இந்த நாளிலிருந்து இந்த 4 நாட்களும் விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி உங்களை பலமுள்ளவர்களாய் சாட்சியுள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். தேசத்தில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். இந்த முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்த பின்பு தொடர்ந்து ஆராதனைக்குள்ளே, பாடலுக்குள்ளே, ஜெபத்துக்குள்ளே, செய்திக்குள்ளே என்று கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியே எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 4 நாட்களும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இணைந்து நீர் செய்யப்போகிற ஒவ்வொரு பெரிய காரியங்களுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்திலே ஆண்டவரை நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஆவியிலே ஒன்றாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இருக்கிற இடங்களிலே இந்த ஆராதனையின் மூலமாய் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்குவதாக. 4 நாட்களும் தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரையும் உம்முடைய பரிசுத்த கரம் எங்களோடு கூட இருப்பதாக. இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். ஆவியானவர் நிறைவு, வழிந்தோடுகிற அனுபவம் ஒவ்வொருவர் மேலும் வருவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆவியிலே ஒன்றாக இணைந்து நாம் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை திருவொற்றியூர் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த விசேஷித்த கூட்டங்களை கர்த்தர் நமக்கு கிருபையாக நியமித்து கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் நம் கர்த்தரை சேர்ந்து ஆராதித்து அவருடைய வசனத்தை கேட்டு நம் ஆவியிலே நிரப்பப்பட போகிறோம். கர்த்தர் தம்முடைய ஆவியை பலமாய் நம்ம ஊற்றப் போகிறார். எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் காத்திருப்போம். நிச்சயமாகவே தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி நம்மை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். சகரியா 10:1 வாசிக்கிறோம், பின்மாறி காலத்து மழைக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய ஆவியை அனுப்புவாராக. எல்லாரும் எதிர்பார்ப்போடு நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லார் கண்களை மூடி வாய்களை திறந்து இருக்கிற இடங்களிலே நம்ம எல்லார் கண்களை மூடி எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தவனமுள்ள ஆத்துமாவை நீர் ஆண்டவரை திருப்தியாக்கி பசி உள்ள ஆத்துமாவை நீர் நிரப்புகிற தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்றைக்கு தாகத்தோடு, பசியோடு, வாஞ்சியோடு, ஏக்கத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடும் பொழுதே ஆவியானவர் பலமாய் நீர் இறங்கி வர வேண்டும் ஐயா. வார்த்தையை கேட்கும் போதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால நிரப்பப்படுவார்களாக. எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை ஒரு விசை கழுவும் ஐயா. எங்களை சுத்திகரியும் இந்த வேளையில் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களை பலிபீடத்தில் வைக்கிறோம் ஐயா. இந்த வேளையில் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, எங்களை சுத்திகரியும் ஐயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். சேர்ந்து பாடுவோம் எல்லாரும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து
ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் பெருமழை போலவே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். எல்லாரும் வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு ஆமென். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். ஊற்றுமையா வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஹல்லேலூயா தீர்க்கதரிசியை ஒரு எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கிலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். ஓ ஹாலி சிதறி கிடந்த எலும்பு கூட்டங்கள் ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றின பொழுது அவைகள் எல்லாம் உயிர் பெற்று ஒன்றிணைந்து ஒரு சேனையாய் நின்றது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கூட்டங்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில உலர்ந்து போயிருக்கிற பகுதிகளை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எதிர்பார்ப்போடு கூட நீங்க இருப்பீங்கன்னா, இருக்கிற இடங்களில் ஆண்டவரே நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், உங்களுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, அபிஷேகத்தினால நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானால் கர்த்தர் இந்த வேளையில உங்களை நிரப்பி அனுப்ப அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். சேர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உங்க ஆவிய அனுப்புங்க, என உயிரடைய செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் வாஞ்சியோடு கரங்களை தட்டி நாம் பாட போறோம். நான் உயிரடையணும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க,
என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்கள் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்கள் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. சேர்ந்து பாடுவார். உயிரடைய வேண்டுமே, நாங்கள் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் வாழ்ந்திட உயிரடைய வேண்டுமே. பாடுவல்லாமே. உமக்காக நாங்கள் வாழ்ந்திட உயிரடைய வேண்டுமே. கைகளை உற்சாகமாய் தட்டி உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே, என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. கைகளை தட்டியாமே. உயிரடைய வேண்டும் அம்மே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்கள் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்கள் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் வாழ்ந்திட உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உமக்காக நாங்கள் வாழ்ந்திட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஆவியானவரே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த ஆமென் ஹல்லேலூயா. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோம். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய
உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே, கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் சேர்ந்து கேட்போம், ஆண்டவரே இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. கைகளை தட்டி ஒரு விசை கூட எல்லாராமே எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஊற்றுவேன் என ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாலை வேளையில எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்முடைய ஆண்டவர் ஆவி எங்க மேல ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயிரற்று கிடக்கிற ஆண்டவரே செத்து போய் இருக்கிற அனுபவங்களை உயிர்ப்பிக்க ஆவியானவரால் மாத்திரமே முடியும். இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒரு விசை நிரப்புவாராக. ஓ ரபா சந்தராதி ரபா சேதரா கமலா தரசே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் பாடி இருக்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகத்தை இந்த நாளில் ஊற்ற போகிறார். நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும்? தேங்கி இருக்கிற நிலைமை, ஓ ஹல்லேலூயா, குறைவுகளோடு கூட இருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை கர்த்தர் நிறைவாய் மாற்ற வேண்டுமானால் ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு இந்த மாலை வேளையில நாம் இடம் கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். ஆண்டவரே, என்னை ஆண்டவரே, என் பாத்திரத்தை நீர் நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும்.
எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கைகளை தட்டி உற்சாகமா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கைகளை தட்டி விசுவாசத்தோடு, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. கைகளை தட்டியாமே, அது வற்றாது ஒரு நாளும். ஆமே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. ஆமென். வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆமே. எனக்குள்ளே ஜீவன். ஓராபா சம்பரா வீரா சகரபா. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க வார்த்தையாமே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு. ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவன். ஆமே. ரபா சங்கரபலா ஓரே சேகரபலா வீரரபா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது,
வழிந்து ஓடுகிற ஒரு அபிஷேகம் ஆண்டவரே இந்த கால ஆண்டவரே. ஓ ரபா சந்தர பலபா. ஓ இந்த மாலை பொழுதுல கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல பலமாய் நீர் இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால ஓ உம்முடைய அபிஷேகத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியால எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ரேஷே கபாலா ஓ ரபா சந்தரா கலபா ரீதரா சேக தோர பலபா. ஆவியானவருக்கு நம்மை முழுமையாய் விட்டு கொடுத்தவர்களாய் அர்ப்பணித்தவர்களாய் ஓ ரா சக்கா சாராபா. ஆவியானவரே எங்களை ஒரு விசை நிரப்பமையா காலியான பாத்திரமாய் வெறுமையான ஒரு அனுபவத்தோடு கூட அந்த சமூகத்தில் நிற்கிறோமையா. எங்களை ஒரு விசை நிரப்புங்க ஆவியானவரே. ஒரு மேலான ஒரு அபிஷேகம், ஒரு மேலான ஒரு வல்லமை இந்த வேளையில எங்க மேல இறங்கி வருவதாக, பரலோகம் எங்களுக்காய் திறக்கப்படுவதாக. ஓ ரபா சந்தரா ரீகபௌதா ரபா சேதரா ரீமாலா கபௌதா ரபா. பெந்தேகோஸ்தே நாளிலே நீர் இறங்கி வந்தது போல எங்கள் மேல் ஒரு விசை இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வச்சாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வச்சாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வச்சாது ஒரு நாளும். இயேசுவே எனக்குள்ளே ஜீவ ஆமென் அது வச்சாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. வழிந்து கண்களை மூடி ஆவியானவரே இந்த வேளையில என்ன நிரப்புமையா. ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தர பலதரமா ஓரி கரதல சகதரமா. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கழுங்களார் பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. நாங்கள் பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி அசைவாடு ஆவியே தூய்மையின் ஹல்லேலூயா. அசைவாடு ஆவியே தூய்மையின் ஆவியே. இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடமே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியானவரே அசைவாடு ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடு ஆவியே தூய்மையின் ஆவியே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப
இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. எல்லாரும் சேர்ந்து என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே. ஓராபா சந்தரா தீரபலபா ஓராபா சஹா தீரகாலாதாரா சே ரேமலோ ஷஹத்தரபா ஓரமலா தீரா ரம ஷஹத்தரா ஏஷே கமலதோரபோ நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. ரமல ஷஹத்தர மலதிரலரபா ருக்கபௌதரபல ஷம்தரமரதலரபா ரேசே தரகபௌதரபல ஷம்தரமலதரபா. வேதம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகத்தினாலே நம்முடைய நுகங்கள் முறிந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை பொழுதுல ஒரு விஷயம் கூட ஆவியானவரே எங்களை நிரப்புங்க ஐயா. ஆண்டவரே ராசே தராமலா துரபலபா ஓரபா சம்தராமலா தரமா. ஆண்டவர் ஹல்லேலூயா வாக்கின்படியே ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவுடைய சீஷர்களும் மரியாளும் ஹல்லேலூயா சில பேராய் இணைந்து எருசலேமிலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆவியை சடுதியாய் அவர்கள் மேல ஊற்றினார். இந்த ராத்திரி வேளையிலே ஓரபா சம்தராமா அவருடைய வல்லமை நம்மை நிரப்பக்கூடியதாய் இருக்கிறது. ஒரு விஷயம் கூட உங்கள் மனதை திறந்து ஆண்டவரே என்னை நிரப்பும் ஐயா. வாஞ்சையோடு கூட ஒரு விஷயம் கூட எதிர்பார்ப்போடு கூட என்னை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தி என்னை உம்முடைய ஆவியினால நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க. ஓ ராஷே ஹதரமலா தீரலபா ஓரே சேமலோ தீரபோ சங்கத்தரமலதரா ரீபலதர சேரே மேலே தூரா ருக்கபௌதரா சந்தரமலதர சே. நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமே. ஹல்லேலூயா. ரபசே ஹலகபௌதரா ரிமலதர சந்தரா ரிக்கபௌதரா பலபோ ஷேதரா ரிக்கபௌதரா போ சம்தரா ரிதரோ சே தேரே மோ கபோ சக்கத்தரமலதீரலரபா. ஆவியானவரே பெலனாய் மாறுமே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you Lord. abala shandara dirabashe retara sugabatara samtara rikabodoro seremodara santara diraba rabukabodara bala shetara kabodara maladi sihaturimi raboshe dara bala shamtara karaboshetara rimaladara sere. Hallelujah. ஆவியானவரே அசைவாடும், ஆவியானவரே அசைவாடுங்க ஆவியானவரே. இந்த மாலை பொழுதிலே நாங்கள் இருக்கிற இடங்களில் உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமைகளை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகம் எங்களை ஆட்கொள்வதாக ஆண்டவரே. உமக்கு முழுமையாக எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ஐயா. ஓரசேதரா பல சங்கதாரதுரமலா. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவருடைய கரத்துல முழுமையாக ஒப்பு கொடுத்து சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரட்டும். சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரை பார்த்தப்பா, காலியான பாத்திரமா ஆண்டவரை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் காலியாய் வாழ்ந்த பாத்திரமாய் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்பும், எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவி நதிக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை ஆண்டவரை மூழ்கச் செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. காலியான
பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியில் நிரம்பணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, வல்லமையாலே நிரம்பணுமே. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்பிடுங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியில் நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே. ஹல்லேலூயா. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால். ஆமென். இந்த வேளையில நிரப்புங்க நிரப்புங்க. ஓ ரபா சந்தரமலா நீகபௌதரபௌ ஷைதரமா. கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் கூட நல்ல ஆவியில நிரம்பி விடுதலையோடு கூட ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை. ஓ ரபா சந்தரமலாதரபா நீகபௌதரபலா சந்தரமா. நாங்க இருக்கிற இடங்களிலே பரலோகம் எங்களுக்காய் திறக்கப்பட்டு உம்முடைய ஆவி ஊற்றப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புவீராக நிரப்புவீராக. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு வாசிக்கிறோமே. இந்த வேளையில உம்முடைய மகிமை உம்முடைய அபிஷேகம் எங்களை நிரப்புவதாக. ஓ ரபா சஹதரபா. கட்டுகள் இயேசுவின் நாமத்தாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. எல்லா சிறையிருப்புகளும் ஹல்லேலூயா, எல்லா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நெருக்கங்களும் ஆவியானவருடைய வல்லமையினால இப்பொழுதே விலகி போவதாக. ஆவியானவர் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆனந்த தைலத்தினால புதிய எண்ணெயினால இப்பொழுதே. ஓ ரபா சந்தரா ரீபாலா சஹதரா ரே சேதோரோ ரீமா லபா சஹதரா ரிகபௌத ரபா லபா சந்தரா பாலா தீரா ரபா லபா. ஓ ரபா கபாலா துரபா சந்தரா கலவர திசிகந்தரா மலபா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.
எங்களை நிரப்பினதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus. ஆண்டவருடைய கரத்துல, ஆவியானுடைய கரத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? எல்லாரும் கடைசியா சொல்லி முடிக்கலாமா? ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. முடிஞ்சவங்க எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. புதிதாக்கும் சொல்லுவோமா? புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. இன்னொரு விஷயம் மாத்திரம் என் கூட சேர்ந்து சத்தமா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் ஆண்டவரே, உடைத்து விடும் உருமாற்றும் என்னை, உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் இயேசுவே, பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே. எல்லாரும் ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. முழுமையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து சொல்லுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒரு விஷயம் நீ திரும்ப நிரப்பினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய ஆவியிலே அபிஷேகத்தில் ஆண்டவரை நீ பெற்ற உங்களுடைய வல்லமை நாங்கள் நிலைத்திருப்பதற்கு விடுதலையோடு கூட வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் எங்களோடு கூட நீ பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியான தொடர்ந்து எங்களோடு கூட நீ உங்களுடைய வார்த்தை கொண்டு இடைபடும்படியா, உங்களுடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் பெந்தகோஸ்தே பண்டிகை, பரிசுத்தாவின் பண்டிகை நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் நமக்கு நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு அபிஷேக மழையை இங்கே பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவர் ஊற்றப் போகிறார். அந்த ஒரு ஏக்கத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்ம வருவோமா? கண்களை மூடி தேவ சமூகத்துக்குள்ளே ஒரு பெரிய அபிஷேகத்தின் நிறைவு எனக்கு வேணும்பாங்கிற ஒரு ஏக்கத்தோட, ஆதங்கத்தோட, ஆசையோட நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பல இடங்களிலே ஆண்டவரே தேவ பிள்ளைகளாய் நாங்கள் இணைந்து இந்த மாலை நேரத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய், பரிசுத்த ஆவியின் மழைக்குள்ளே மூழ்கி திளைக்கும்படியாய் ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்போடு, ஆசையோடு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. காத்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. இந்த நாளில் ஒரு பெரிய அபிஷேகத்தினுடைய வல்லமை, ஒரு அபிஷேக மழை ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் நீங்கள் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வறட்சியான காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவராகிய மழை எங்கள் மீது ஊற்றப்படாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்க முடியாதே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதே.
இந்த கடைசி நாட்களில் அப்பா பெரிய காரியங்களை உமக்காய் சாதிக்கிறதற்கு ஆண்டவரே ஒரு பெரிய முழக்கத்திற்கு ஒப்பான ஒரு பெரிய பரிசுத்தாவின் மழை எங்கள் ஒவ்வொருவர் மீது நீங்கள் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த மாலை நேரத்தில் உடைய மகிமை இறங்கட்டும், மகிமையின் மேகம் இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையளவு மேகம் பெருமழையை போல் காணப்பட்டது போல ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணராமல் இங்கே யாராவது இருப்பாங்கன்னா உடைய மகிமையின் மேகம் அவர்களை தொட முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகள் நீக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இருதயம் ஒருமனப்படட்டும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நாள். பல வருடங்களாக அபிஷேகத்திற்காக காத்திருந்தும் இன்னும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த இடத்துல ஒரு சிலர் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் முக்கியமான ஒரு நாள். பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு ஆசையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? கேளுங்க, கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கே இயேசு என்கிற நாமத்தினாலே நாங்கள் கூடி வருகிறோமோ எங்களுக்கு நடுவிலே நீர் ஆண்டவரே வாசம் பண்ணுகிறவராய் வந்து விடுகிற தேவனாய் இருக்கிறீங்களே, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. பல இடங்களிலே நாங்கள் இருந்தாலும் எங்கள் இருதயங்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி வாஞ்சித்து இருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. வாஞ்சையும் தவனமும் உள்ள ஆத்துமாக்களை நன்மையினால் நிரப்புகிற கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இந்த மாலை நேரத்தில் தகப்பனே ஒரு பெரிய அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு வல்லமையுள்ள அபிஷேகம் நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் அப்பா, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த நாளில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி பிசாசு என்னென்ன தடைகளை வைத்திருக்கிறானோ அவனுடைய எல்லா தடைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இணைந்து நம்ம தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அப்பாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஊ ரபா லபா ரபா லபா ஷிபா தன கமா லமா ரமா கபா க்ளோரி ஆந்தர பர பலபா சந்தர பர பலபா. ராஜாவே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மீட்பரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கர்த்தாவே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் பனித்துளிகள் எங்கள் மீது விழுந்து எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. விண்ணக காற்றே, எங்களை விடுவிக்கிற விண்ணக காற்றே, எங்கள் மீது அசைவாடுகிற பரலோக காற்றே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் துதிங்க, உற்சாகத்தோடு கூட துதிங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள். காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களை அபிஷேகம் பண்ண காத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவீங்களா? ஒரு ஆசையோடு கூட கேட்பீங்களா? தேவன் கிரியை செய்யும்படி தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் நமக்கு நடுவிலே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியில உணருங்கள், ஆவியில உணருங்கள். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாஞ்சையும் தவனமும் உள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார் என்ற வசனத்தின்படி வாஞ்சையோடு ஒரு ஆசையா நீ அபிஷேகத்துக்காக வேண்டிக் கொள்வாயே என்றால் அந்த அபிஷேகத்தை தேவன் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முதல் காரியம் என்ன தெரியுமா? தாகத்தோடு கூட கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மீது தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மீது ஆவியையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போய் இருக்கிறதப்பா. ஜெபிக்க நினைச்சாலும் எனக்கு ஜெபிக்க முடியலை. வேதத்தை வாசிக்க நினைச்சாலும் வேதத்தில் என்னோட சிந்தை போக மாட்டேன் என்கிறது. ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒன்றுமே எனக்கு விளங்க மாட்டேங்குது ஆண்டவரே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது இந்த நிலைமையெல்லாம் ஆவியானவர் மாற்றுவார். வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள செய்வார். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நீங்கள் பார்க்கும்படி உங்களுக்கு உதவி செய்வார். மணிக்கணக்கில் தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு சங்கிலியை போன்ற ஒரு உறவை
ஆவியானவர் உங்களுக்கும் தேவனுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார். தாகத்தோடு கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாக உள்ள மீது தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, வறண்ட நிலத்தின் மீது ஆறுகளை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, இந்த மாலை நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சோர்ந்து போய் தள்ளாடி கொண்டு ஜெபிக்க முடியாமல், ஜெபிக்க ஆசை இருக்குது ஆனால் ஜெபிக்க முடியலங்கிற ஆதங்கத்தோடு அங்கலாய்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மீதும் பலமுள்ள தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, கண்ணுக்கால் அளவு அல்லப்பா, முழங்கால் அளவு அல்லப்பா, நீச்சல் ஆழத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறதுக்கு ஒரு அபிஷேகத்தினுடைய ஆண்டவரே பலன் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. கேளுங்க, என்ன நிரப்புங்கப்பா. அபிஷேகம் பெறாதவங்கெல்லாம் ஒரு புதிய அபிஷேகத்துக்காக கேளுங்க. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாம் இன்னும் புதிய ஒரு அனுபவத்திற்குள்ளே, புதிய கிருபைகளுக்குள்ளே, புதிய வரங்களையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபைக்குள்ளே ஆண்டவர் நம்மளை நடத்தும்படியாக நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலே குற்றங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் தயவாய் மன்னித்து ஆண்டவரே இந்த நேரத்திலே உம்முடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. நுகங்களை முறிக்கிற ஆவியானவர், கட்டுக்களை உடைக்கிற ஆவியானவர், பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், அப்பா எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சகல சத்தியத்திற்குள்ளாகவும் எங்களை நடத்துகிற சத்திய ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறவராய் நீங்கள் இருக்கிறீங்களாப்பா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பலன் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எங்கள் பிரயாசங்கள் ஒன்றுமில்லை அப்பா. ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது நாங்கள் பலன் அடைவோம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவரே. இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறோம் அப்பா, மனிதர்களை பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இருக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கள் விசுவாசம் குன்று போனதாக காணப்படுகிறதப்பா. ஆண்டவரே இந்த வேலையிலப்பா எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், எங்களை இடை கட்டுகிற ஆவியானவர், எங்களை ஸ்திரப்படுத்துகிற ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றப்படுவீராக. ஓ ராபா 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 தீமா ராமா லமா ராமா லாமா கபா தன கபா ரபா ரபா ஷக்காரா தன ரபா லிபா கபா பாபா பாபா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஜெபித்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஊக்கமா உண்மையா நீ ஜெபித்து கொண்டு இருக்கிறாய். இன்னைக்காவது எனக்கு அபிஷேகம் கிடைக்கணும்னு ஒரு ஆதங்கத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாய். உன் பக்கத்திலே ஆவியானவருடைய வல்லமை இறங்குகிறது. ஒரு ஐஸ் கட்டிய போல, ஒரு பனிக்கட்டி உன் தலையிலே இறங்குகிறது போல ஒரு உணர்வை பெற்றுக்கொள்கிறாய். நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கரண்ட் ஷாக் அடிக்கிற ஒரு ஃபீலிங்கை நீ உணர்ந்து கொண்டு இருக்கிறாய். விசுவாசத்தோடு கூட தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தை நன்றி சொல்லி நீ பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அநேக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலர் அநேக நாட்களுக்கு முன்பாக அந்நிய பாஷை பேசுனீங்க, ஆனால் இப்பொழுது உங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவங்களை ரினியூ பண்ணி கொண்டு இருக்கிறத நீங்கள் உணர்கிறீர்கள். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மகிமையின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, அப்பா கிருபையை ஊற்றுகிற ஆவியானவரே, எங்களை வல்லமையாக எடுத்து உம்முடைய காரியங்களிலே பயன்படுத்துகிற ஆவியானவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இன்னும் கூட அபிஷேகத்தை பெறாத அநேகர் இந்த ஜெபத்தில் இணைங்கிருந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் கிருபையாய் இறங்குங்கப்பா, கிருபையாய் நிரப்புங்கப்பா. இன்னைக்கு யாரும் வெறுமையாய் போகக்கூடாது, யாரும் ஒரு விரத்தியோடு கூட போகக்கூடாது. எத்தனை தடவை ஜெபித்தும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போய் போகக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய பரிசாகிய உம்முடைய அன்பளிப்பாகிய அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே காணப்படும்படியாய் ஊற்றப்படும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை ஜனங்களுக்கு நடுவில் கடந்து போகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள், விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள், விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள். உங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அருமையான வாலிப தங்கச்சி, உன் மீது ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறார். உக்காபா ரபா ரபா ரபா. அது ஒரு வார்த்தையா இருந்தா கூட தொடர்ந்து நீ பேசு. ஆண்டவர் உன்னுடைய நாவை ஏக்கும்படியாய் நீர் அவருடைய சமூகத்தில் உன் நாவை நீ ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய பலனை, ஒரு புதிய வல்லமையை ஆவியானவர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய பாஷைகளை பேசும்படியாய் கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நிரப்புங்க ஆண்டவரே. நன்றியோடு கூட ஆண்டவர் அந்த நிரப்புகிற அந்த அனுபவத்திற்கு உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் அந்த தேங்க்ஸ் கிவிங் ஸ்பிரிட் வரட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த கொடூரமான காலங்களில் வாழுகிறோம் அப்பா, கொடுமையான காலங்களில் வாழுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அபிஷேகத்தினுடைய வல்லமை மாத்திரம் எங்களுக்கு இராவிட்டால் எங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்கும் ஆண்டவரே. இயேசுவே, நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாய் நீர் எங்களை பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலே உடைய வல்லமை நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை ஒவ்வொரு காரியத்திலே நாங்கள் பார்க்கும்படிக்கு நீங்கள் உதவி செய்திருங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு அபிஷேகம் தெரியுமா? எதுக்கு வரங்கள் தெரியுமா? எதுக்கு வல்லமை தெரியுமா? ஆண்டவருக்காக பயன்படுத்துறதுக்காக தான். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு ஏதோ கைத்தட்டி கூப்பாடு போடுறதுக்கு அபிஷேகம் கிடையாது. ஆண்டவருக்கென்று பராக்கிரமமான காரியங்களை செய்கிறதற்காக, ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செய்கிறதற்காக தான் அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரே தவிர அது வீணாக்குகிறதற்காக அல்ல. அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்கிற தேவ பிள்ளையே, இதை உன்னுடைய இருதயத்தை ஆழத்தில் நீ பதித்து வைத்துக்கொள். தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்கிறதற்கு எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. ஒரு ஆண்டவருடைய ஒரு தேவ ராஜ்யத்தின் சிந்தையோடு கூட நீ கிருபைகளை தேவனிடத்தில் கேட்பாயே என்றால் கர்த்தர் உன்னை நிரப்புகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்கிறதுலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் கட்டுகளில் இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் விக்கிரக ஆராதனையில் இருக்கிறார்களப்பா. எத்தனையோ பேர் போராட்டங்களில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, நதி அளவாய் கண்ணீர் விட்டு போராடி ஜெபிக்கிறதற்கு எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இப்போ எனக்கு நீங்கள் அபிஷேகத்தை கொடுத்தீங்கன்னா, என்னுடைய அபிஷேகத்தை நீங்கள் புதுப்பிச்சிங்கன்னா, மணிக்கணக்கில் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே பெருமூச்சு விட்டு அழக்கூடிய ஆண்டவரே அந்த கிருபை ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்ளணும் ஐயா. அல்லேலூயா. ஏதோ எனக்கு இந்த வாரம் இருக்குது அந்த வாரம் இருக்குன்னு சொல்லிட்டு டைட்டில் போடுறதுக்காக இல்லைப்பா, உங்களுக்காக நான் பயன்படணும் ஆண்டவரை. சொல்லுங்கள் ஆண்டவரை, என்ன நீங்கள் பயன்படுத்துங்க. ஒருவேளை சிறு பிள்ளையாக நீங்கள் இருக்கலாம், வாலிப பிள்ளையாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த வயதான நாட்களிலே அல்லது இந்த இளம் வயதிலே, இந்த சிறு வயதிலே உங்களுக்காக நான் பயன்படுகிறதற்கு எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும். மற்றவர்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லி என்னிடத்தில் ஜெபிக்க வரும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்காக பாரத்தோடு உங்களுடைய சன்னிதானத்தில் நின்று ஆண்டவரே பெருமூச்சு விட்டு அழக்கூடிய ஒரு ஜெப அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. போராடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். நம்ம ஆராதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அபிஷேகத்தை நீங்க ஊற்றுங்கப்பா. ஆராதனை வீரனுக்குரிய ஒரு அபிஷேகத்தை என் மீது ஊற்றுங்க. ஜெப வீரனுக்குரிய ஒரு அபிஷேகத்தை என் மீது ஊற்றுங்க. ஹல்லேலூயா. ஆவியின் வரங்கள் என் மூலமாய் கிரியை செய்யணும் ஆண்டவரே. இயேசுவே, ஞானத்தை போதிக்கிற வசனத்தை எனக்கு தாங்க. அறிவை உணர்த்துகிற வசனத்தை எனக்கு தாங்க. அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய கிருபைகளை எனக்கு தாங்க. குணமாக்கும் வரங்களை எனக்கு தாங்க. விசுவாசமாக வரங்களை எனக்கு தாங்க. ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கிருபைகளை எனக்கு தாங்க. பற்பல பாஷைகளை பேசக்கூடிய கிருபைகளை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எதுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படணும், ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். இன்னைக்கு எவ்வளவோ உலகத்தின் சக்திகள், உலகத்தின் அதிகாரங்கள், உலகத்தின் ஆதிக்கங்கள் தேவ ராஜ்யத்திற்கும் தேவனுடைய சபைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக எழும்பும் பொழுது அவர்களோடு மாம்சத்தில் போராட நமக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். மாம்சத்தோடு கூட போராட தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆனால் நம்முடைய பலன் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமையுள்ள ஒரு பலத்தை, அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கடைசி நாட்களில் ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு கேட்கலாமா?
ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்கப்பா, என்ன பயன்படுத்துங்கப்பா. என் வார்த்தை ஒன்றுக்கும் உதவாதுப்பா. நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவரே இயேசுவுடைய அன்பை நான் சொல்லும் பொழுது அவங்க இருதயங்களுக்குள்ளே எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீர் வல்லமையா கிரியை செய்கிற ஆண்டவரே, சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கவும் உணரவும் ஏற்றுக்கொள்ளவும் கூடிய ஆண்டவரே ஒரு கிருபையை இந்த நாளில் இருந்து நீர் கொடுக்கிற அபிஷேகத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு என்னை பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகத்தில் பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். அதை தான் இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் சேர்த்து வைக்காதேங்க, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்க. எது தெரியுமா பரலோகத்தில் பொக்கிஷம்? நம்ம ஆத்துமாக்களை பற்றி சொல்லி, ஆண்டவரை பற்றி ஆத்துமாக்கள் இடத்துல சொல்லி அவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறோமே, அதுதான் பரலோகத்திற்கு வரும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நமக்கு உதவி செய்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம்தான். ஆண்டவரே, என் வாழ்க்கையெல்லாம் பிரயோஜனமற்றதாய் நான் வாழ்ந்த நேரங்களையெல்லாம் எனக்கு மன்னிங்கப்பா. ஆண்டவரே, தேவையில்லாத வீண் கதைகளை பேசிக்கொண்டு என்னுடைய நேரத்தை விரயம் பண்ணின இந்த நிலைமைகளெல்லாம் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. சோர்வோடும் முறுமுறுப்போடும் கோபத்தோடும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, ஈகோ பிரச்சனையோடு நான் இருந்த அந்த நாட்களையெல்லாம் எனக்கு மன்னி தருளும் ஆண்டவரே. கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது வெறுங்கையா வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே கடந்த நாட்களின் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருளுங்க, கடந்த நாட்களின் சோம்பேறித்தனங்களை எங்களுக்கு மன்னித்தருளுங்க, கடந்த நாட்களிலே அப்பா நேரங்களையும் காலங்களையும் தாளந்துகளையும் திறமைகளையும் வீணடித்த எல்லா காரியத்தை எங்களுக்கு மன்னித்தருளுங்கப்பா. இப்பொழுது ஒரு நிறைவான அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. கேள் தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை நிரப்புகிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. வாஞ்சையா கேட்பாயானால், விருப்பத்தோடு கேட்பாயானால், ஒரு தாகத்தோடு கேட்பாயானால் கர்த்தர் இந்த நேரத்தில் உன்னை ஆண்டவர் நிரப்புகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊ ரபா 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 திபா ரபா லிபா ரபா லபா கபா உக்கல் கரமா சந்தன ரியாந்தர பரபா லபா ரீ ரபா ரபா லக்கர தன கர ரரா ஷிமா மாமா கமா ராமா லபா. நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. அப்பா, பயனில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஐயா, பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும், பயனுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவர். இந்த சமுதாயத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதத்தை, கிறிஸ்துவின் நிறைவான சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலமுள்ள கருவியாக இருக்கிறதுக்கு என்ன நிரப்புங்க ஆண்டவரே. உ கமா தனா ரரா ரீஷாரா லக்கர தனா உ காலக்கர ஷல்கர லமா ஊ ரபா 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 ரபா. தேவன் நிரப்புகிறார், பெற்றுக்கொள். தேவன் உன்னை நிரப்புகிறார், பெற்றுக்கொள். புதிய அனுபவங்களுக்குள்ளாக தேவன் நிரப்புகிறார். உன் இருதயத்தில் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார், உன்னுடைய இருதயத்தில் தேவன் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அநேக தரிசனங்களை பார்க்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். சந்தேகப்படாதே, சந்தேகப்படாதே. கடைசி நாட்களிலே தேவன் பயங்கரமா வல்லமையா பெரிய காரியங்களை செய்கிறதற்கு ஆட்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். நீதான் அந்த ஆளா இருக்கக்கூடாது, நீயா அந்த ஆளா இருக்கக்கூடாது, நீயா அந்த ஆளா இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஊ கபா தானா, என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு பெரிய காரியத்தை தேவனுக்காய் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு உண்டாயிருப்பதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சிறு பிள்ளை ஊழியம் செய்கிற ஆளா இருந்தா ஆண்டவரே, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடிய வரத்தை எனக்கு தாங்க. டீனேஜ் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நான் ஊழியம் செய்கிற ஒரு ஆளாக இருப்பேனே என்றால் ஆண்டவரே, அந்த வயதிற்கு ஏற்ற காரியங்களை பேசி அவர்களை உணர்த்தி உடைய அன்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய கிருபைகளை தாருங்க. அநேக வாலிபர்களுக்கு உடைய அன்பை பற்றி சொல்லக்கூடிய கிருபைகளை தாருங்க ஆண்டவர். அநேக பெண்களுக்கு உடைய அன்பை சொல்லக்கூடிய கிருபைகளை தாங்க. அதுக்கு வேண்டிய அபிஷேகத்தை தாங்க, அதுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க, அதுக்கு வேண்டிய பலத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. எந்தெந்த ஊழியத்தை யார் யார் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்தந்த ஊழியத்திற்குரிய ஒரு அபிஷேகத்தை இந்த நேரத்தில் தேவனிடத்தில் கேளுங்கள், கேளுங்கள். தேவன் ஊற்றி கொண்டு இருக்கிறார். அளவில்லாமல் நிறைவாய் சம்பூரணமாய் எல்லையில்லாத அளவிற்கு கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் நீ கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறது கிடையாது. ஜெபத்தில் முழங்கால் படி இருக்கும் பொழுது அநேக மணி நேரங்கள் ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தேவன் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் இடத்துல சொல்லும் பொழுது இதுவரைக்கும் வெறும் வாயினால சொன்னேன், ஆனால் இனி வருகிற நாட்களிலே தேவன் உனக்கு கிருபையை கொடுக்கிறார். ஒரு உருக்கத்தோடு, ஒரு மனதுருக்கத்தோடு, எப்படி இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகினாரோ அதே போல மனதுருகக்கூடிய ஒரு கிருபைகளை தேவன் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கடைசி வரைக்கும் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட தேவனுக்கு முன்பாய் தாழ்மையாக இருக்க அர்ப்பணி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் உடைய பிள்ளைகள் மீது ஊட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய கடைசி கால எலியாக்களாய் நீ நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சாட்சியாய் ஜீவிக்கக்கூடிய, கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாய் நிற்கக்கூடிய கிருபைகளை நீர் ஊற்றிக்கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நிறைவே, எங்களை நிரப்புகிற நிறைவே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை அளவில்லாமல் நிரப்புகிற நிறைவே, ஆசீர்வாதத்தின் ஊற்றே, ஆசீர்வாதத்தின் உறைவிடமே, பரலோகத்தின் அபிஷேகமே, அபிஷேக நதியே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் இந்த நாளிலே பாராட்டின பெரிய இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகள் உடைய கரத்தின் கருவிகளாய் உமக்கென்று பெரிய காரியங்களை செய்கிறதற்காக இந்த மாலை நேரத்திலே ஆண்டவரே உன்னத பலத்தினால் இடைக்கட்டி ஆண்டவரே நீங்கள் நிரப்பின அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நீர் பாராட்டின எல்லா அன்பிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசேஷித்த கூட்டத்துக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பப்படுகிற இந்த 4 நாள் கூட்டத்துக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த கடைசி காலத்தில் மிக முக்கியமான தேவை பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத நிறைவு. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எழுப்புதல் அக்கினி ஊற்றுமே என்கிற தலைப்பில் இந்த 4 நாட்களும் தொடர்ந்து ஆவியானவரை பற்றிய செய்தியை நாம் படிக்க போகிறோம். ஏன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பெந்தெகோஸ்தே நாள், பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்ட ஒரு நாள். ஏன் அது தேவை? அன்பானவர்களே, ஆதியாகமத்திலிருந்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு தொடர்ந்து இந்த நாளிலே நமக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 4 தலைப்புகளின் கீழே 4 நாட்களுக்கு உங்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் இந்த பூமியை படைத்த போது, அதாவது முதல் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் எத்தனை ஆண்டுகள் இடைவெளி என்று நமக்கு தெரியாது. அதை கேப் தியரி என்று சொல்லுவார்கள். ஆதியிலே என்றால் இந்த உலகத்தை ஆண்டவர் முதலாக படைத்த போது அழகாக படைத்தார், அற்புதமாக படைத்தார், அவர் ரசிக்கிறபடியாக படைத்தார். எனவே எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு வீடு கட்டினாலே அந்த வீடு பார்க்கிறவர்கள் அழகாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்றுதான் நாம் அழகாக கட்டுவோம். கையில காசு குறைவா இருந்தாலும் அந்த காசுக்குள்ள எவ்வளவு அழகா கட்ட முடியுமோ அப்படிதான் கட்டுவோம். சர்வ மகத்துவம் உள்ள தெய்வம், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள எல் ஷடாய் தெய்வம், அவர் சாதாரண வெறுமையா ஒரு பூமியை படைப்பாரா? 2ஆம் வசனம் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்று. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒழுங்கின்மையான பூமியை படைக்கவில்லை, அவர் வெறுமையான பூமியை படைக்கவில்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சத்தியம் தெரியும். பரலோகத்திலிருந்து தூதன் தள்ளப்பட்டான். அவன் தான் சாத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை நன்றாகத்தான் ஆண்டவர் படைத்தார். தேவனுடைய ஸ்தானத்தில் தான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டபடினால் அவனையும்
அவனை பின்பற்றின அநேக தூதர்களையும் கீழே தள்ளினார். வந்தவர்கள் தேவன் படைத்த இந்த பூமியை கெடுத்தார்கள், அதை வெறுமையாக்கினார்கள். பிசாசு எங்க இருக்கானோ அங்கே கெடுதல் நடக்கும், அங்க வெறுமை இருக்கும், அங்கே இருள் இருக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் இருளை படைக்கவே இல்லை, ஆனால் இருள் அங்கே இருந்தது. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் நேர்த்தியாய் படைத்த இந்த உலகத்தை பிசாசு கெடுத்து போட்டு விட்டார். அதை மறுபடியும் உருமாற்றுவதற்காக, தான் எப்படி ஆதி நிலையிலே படைத்தாரோ அதே போல படைப்பதற்காக ஆண்டவர் சித்தம் கொண்டார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இணைந்து இதை செய்கிறார். அவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவருக்காகவும் அவரை கொண்டும் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது என்று பவுல் எழுதுகிறார். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதாவது பிதா எதை செய்ய நினைக்கிறாரோ, என்ன வேலையை செய்ய நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்கிறவராக ஆவியானவர் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்தார். இந்த ஆதியாமம் முழுவதும் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இதை புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நான் ஆதியாமத்துக்கு விளக்க உரை கொடுப்பதற்காக வரவில்லை, ஆவியானவரை பற்றிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்பிலே பிதாவோடு இணைந்து செயல்பட்டார். அப்ப திரும்ப ஆண்டவர் படைத்தது எல்லாமே முன்பு போல நேர்த்தியாக அழகாக படைத்தார். ஆனால் முன்பு இடத்தை கெடுத்த பிசாசு இப்பொழுது அவருடைய ஜனத்தை கெடுப்பதற்காக வந்து அவர்கள் தேவன் எதை செய்யக்கூடாது என்று தேவன் அவர்களுக்கு சொல்லி இருந்தாரோ அதை செய்ய வைத்து விட்டார். தேவனை விட்டு பிரிந்து விட்டார்கள், உருக்குலைந்து போனார். முன்பு எப்படி தேவன் படைத்த பூமியை இந்த பிசாசு கெடுத்து போட்டானோ அதே போல தேவன் படைத்த மனிதனை பாவம் செய்ய தூண்டி பாவம் செய்ய வைத்து தேவனையும் அவனையும் பிரித்து விட்டார். இப்பொழுது மனிதனுடைய உள்ளம் வெறுமையாக இருக்கிறது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவ மகிமை இல்லை. எனவேதான் நான் சிருஷ்டிப்பிலிருந்து ஆரம்பிக்கிறேன். உலகத்தை படைத்த போது அதை கெடுத்தவன், மனிதனை படைத்த போது அவனையும் கெடுத்து விட்டான். இப்ப இந்த கெட்டுப்போன மனிதனை மீண்டுமாக ஆண்டவர் தன்னிடத்தில் வருவதற்காக ஆண்டவர் ஆயத்தப்படுகிறார். அவனை மீண்டும் தன்னிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டார். இதிலேயும் அவரோடு இணைந்து செயல்படக்கூடியது பரிசுத்த ஆவியானவர். அப்ப முதலாவது இந்த முதல் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எதற்காக தேவை என்றால், வெறுமையாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக, அவர் விரும்புகிறபடி மாற்றுவதற்காக. உருக்குலைந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, இந்த உருக்குலைந்து போனதற்கும் உருமாற்றம் அடைந்ததற்கும் காரணம் பாவம். மனிதனுடைய பாவம் தான் அவனை உருமாற்றி விட்டது, தேவ சாயலை அவனை விட்டு நீக்கிவிட்டது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாளிலே நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பிடித்த அல்லது உங்களுக்கு பழக்கமான அதிகாரம். ஆண்டவர் எசேக்கியேலை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். அங்கே அவனுடைய கண்கள் காணும்படியாக சில காட்சிகளை காட்டுகிறார். அங்கே எலும்புகள் உலர்ந்து போய் இருந்தது. அன்பானவர்களே, இந்த எலும்புகளை எல்லாம் பார்ப்பீர்கள் என்றால் அந்த ஒரு பள்ளத்தாக்கு முழுவதுமாக எலும்புகள் நிறைந்திருந்தது. அது நடுவிலே கொண்டு போய் அவனை நிறுத்துகிறார். யோசித்து பாருங்கள், திரும்புகிற பக்கமெல்லாம் வெறும் எலும்புகள், அதுவும் உலர்ந்து போன எலும்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். ஆதியாகமத்திலிருந்து ஏன் எசேக்கியேல் புத்தகத்துக்கு வந்தேன் என்றால், படைத்த போது மனிதனை செம்மையானவனாகத்தான் தேவன் படைத்தார். இதோ தேவன் மனிதனை செம்மையானவனாகவே படைத்தார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களை தேட வைத்தது பிசாசு. ஆண்டவர் படைத்த அந்த அமைப்பிலிருந்து மனிதன் மாறிவிட்டார். தேவன் வைத்த பரிசுத்தத்திலிருந்து மனிதன் மாறிவிட்டார். இவனை மறுபடியுமாக அவர் விரும்புகிறபடி கொண்டு வர வேண்டும். அதற்கு தான் உயிர்ப்பிக்கிற வேலையை செய்கிறார். ஏன் உயிர்ப்பிக்க வேண்டும்? மனிதன் உயிரோடு தான் இருக்கிறார். சரீரத்தில் உயிர் இருக்கிறது, ஆத்மா செத்து கிடக்கிறது. அவனுடைய ஆவி, தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டிய ஆவி செத்து கிடக்கிறதே, அந்த ஆவியை உயிர்ப்பிக்கத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே அனுப்பப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவி உயிரடைகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய மனசாட்சியை தூண்டி நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறவர் யார் தெரியுமா?
பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பது வேறு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார், நமக்குள் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட செய்ய வைக்கிறார், பாவங்களை உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, பரிசுத்த ஆவியானவர் உலகத்துல வருவார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி. சோ இன்னைக்கு உலகம் ஏன் மனம் திரும்பவில்லை என்றால் அவர்களுக்கு பாவ உணர்வு இல்லை. நான் செய்யறது என்ன தப்பு இருக்கு? சிகரெட்டு குடிக்கிற தப்பா, தண்ணி அடிக்கிற தப்பா? எல்லாரும் தான் தண்ணி அடிக்கிறாங்க, அது தப்புன்னா கவர்மெண்டையா வைக்கணும்? பல ஆர்குமெண்ட். ஏனென்றால் பாவத்தை பாவமாக உணர வைப்பது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத மனிதன் பாவ உணர்வடைய முடியாது. எனவேதான் ஒரு மனிதனுடைய மனசாட்சியின் மூலமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பாவ உணர்வை ஏற்படுத்துகிறார். இந்த பாவ உணர்வு வரும் பொழுது அவன் அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய இரட்சகரை தேடுகிறான். அந்த இரட்சகரை காட்டுவதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. இந்த முதல் நாளிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, இந்த ஆவியானவர் உங்களை முதலாவது உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையை பேசி இருக்கலாம். இல்லாவிட்டால் சிலர் இந்த அபிஷேகமே கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது இந்த அபிஷேகத்தை பற்றி அக்கறை இல்லாமல் அசட்டை பண்ணி போய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உயிரோட்டமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. இப்ப இந்த எசேக்கியேலை இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்குள்ள கொண்டு போய் நிறுத்துகிறார். நடுவில் நிறுத்தின தேவன் அது மட்டுமல்ல, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளின் நடுவில் சுற்றி நடக்க பண்ணுகிறார். பாருப்பா எப்படியெல்லாம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, மகா திரளாய் கிடந்த அந்த எலும்புகள் உலர்ந்தவைகளாய் கிடந்தது. உலர்ந்ததுன்னா எப்படி தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது சில இடத்துல பார்க்கும்போது வெகு நாட்களான எலும்புகள் பார்ப்பதற்கு அந்த எலும்பு உருவம் அப்படியே தெரியும். ஆனா நீங்க போய் கைய வச்சீங்கன்னா உடனே அதெல்லாம் அப்படியே சாம்பலா போயிடும். அது மேல ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே சாம்பலாயிடும். அப்படிப்பட்ட நிலையில இந்த எலும்புகள் இருக்கிறது. இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். எசேக்கியேல் ரொம்ப விவரமான மனுஷன். ஆண்டவரே, இந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அது உமக்குத்தான் தெரியட்டான். சில நேரங்கள்ல ஆண்டவர் மட்டும் கேள்வி கேட்ட, ஆண்டவர் உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லணும். எசேக்கியேல் ஆராய்ச்சியில இறங்கல. இந்த எசேக்கியேல் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த எலும்புகள் உயிரடையுமா இல்லையாங்கிறது உமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவன் சொன்னான். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இந்த எலும்புகளை நான் உயிரடைய பண்ண போகிறேன், அதற்கு நான் சொல்லுகிறபடி நீ செய்ய வேண்டும், இந்த எலும்புகளை பார்த்து நீ பேச வேண்டும் என்று சொன்னான். பேசின போது அந்த எலும்புகள் தன் எலும்புகளோடு ஒன்றாக இணைந்தது. அன்பானவர்களே, இங்கே பார்க்கிறோம், ஆவியானவர் வரும் பொழுது அங்கே ஒன்றாக இணைக்கிற வேலையை செய்கிறார். அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் வந்தது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த இவைகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவைகளுக்கு இன்னும் ஜீவன் வரல. அப்ப பார்க்கிறோம் 10ஆம் வசனத்துல, எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிற ஒரு வாழ்க்கை, குளிர்ந்து போன நிலையில் இருக்கிற ஒரு வாழ்க்கை. தேவன் எதற்காக என்னை படைத்தார், தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்று தெரியாமல் ஏதோ வாழ்கிறோம் என்கிற நிலையில உலர்ந்து போன நிலைமையில. உலர்ந்து போன நிலைமை என்றால் என்ன தெரியுமா? நம்பிக்கையற்ற நிலைமை. இனி சான்ஸே கிடையாது, இந்த எலும்புகள் உயிரடைவதற்கு சான்ஸே கிடையாது என்பது போல காணப்படுகிற ஒரு நிலை. இந்த நிலையில் இருக்கிற ஒரு எலும்புகளை ஆண்டவர் உயிரடைய பண்ணுகிறார். உயிரடைய பண்ணுவது மட்டுமல்ல, ஆவியானவர் உள்ளே வந்த உடனே அவைகள் காலூன்றி எழுந்து நிற்கின்றன. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர விரும்புற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த முதல் நாள் கூட்டத்துல படுத்து கிடக்கிற உன்னை, விழுந்து கிடக்கிற உன்னை, தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிற உன்னை, அல்லது தேவ சித்தத்தை மறந்து இஷ்டப்படி வாழ்கிற உன்னை அவருக்காக தேவன் எழும்பி நிற்க பண்ண விரும்புகிறார். எழுந்து காலூன்றி நில், நீ படுத்து கிடந்தது போதும். வேதம் சொல்லுகிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து. தேவ பிள்ளையே, உன் உள்ளத்தில் ஆசை இருக்கிறது, தேவனுக்காய் வாழ வேண்டும் என்கிற துடிப்பு இருக்கிறான, உன்னால முடியல. ஏன்? செத்து போன நிலைமைக்கு போய்விட்டான். இன்னைக்கு ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் அவருடைய வருகைக்கு முன்பாக சபைகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கடைசி நாட்களுடைய சபை என்ன தெரியுமா? லவோதிக்கேயா சபை. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் காணப்படுகிற சபை. செத்து போன நிலைமையில இருந்தோம்,
அது எனக்குள்ள உயிர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 15ஆம் வசனம், உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்திருந்தால் நலமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு குளிர்ந்து போன நிலைமையில காணப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ குளிர்ந்து போன நிலைமையில் இருந்தால் இன்னைக்கு உன்னை உயிர்ப்பிக்க ஆவியானவர் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய் என்று சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்காக ஒரு துடிப்போடு கூட இருக்கிறோமா? இல்லாவிட்டால் வழக்கமாக நம்முடைய வேலைகளை செய்துவிட்டு காலையில கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரை என் வேலையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு தாங்கன்னு சொல்லிட்டு நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது வருவார் என்று தெரியாது. இந்த பிரசங்கத்தை நான் முடிப்பதற்கு முன்பாக கூட வரலாம். அடிக்கடி இப்படி நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அப்படி வர வேண்டும் என்றால் நாம் விழுந்து கிடக்கிற நிலைமையில இருந்தால் போக முடியாது. நாம் உணர்ந்து போன நிலைமையில கிடந்தால் போக முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நமக்குள்ளே பின்மாற்றங்கள் இருக்கிறதா? சிம்சோனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுதெல்லாம் பெரிய காரியங்களை அவன் சாதித்துக் கொண்டிருந்தான். சிங்கத்தை பிடித்து கிழித்து எறிவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிங்கம் யார் தெரியுமா? பிசாசு கிடையாது. கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிறார். ஒரிஜினல் சிங்கம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, யூத ராஜ சிங்கம். இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் போல ஆடுகளை பிடிக்க வருகிற இந்த பிசாசு, இதை பார்த்த உடனே சிம்சோன் பயப்படலை. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கின பொழுது அந்த சிங்கத்தை கிழித்தான். ஒரு காலத்தில் நீயும் படித்தான். ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து பிசாசுடைய கிரியைகளை விரட்டி ஜெபித்த ஆள் நீ. முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்காக நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய சமுத்திர அழுது ஜெபித்த போது கர்த்தர் கிருபைகளை கொடுத்தார். ஆனால் நாளடைவில் சத்துரு உன்னை எதிர்கொண்டு வந்தான். நீ அவனுடைய வாயை கிழித்தாய். அந்த அளவுக்கு தைரியமுள்ள அல்லது வல்லமையுள்ள பலமுள்ள சிம்சோன் நடந்தது என்ன தெரியுமா? கண்களின் இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். பெண்களோடு தொடர்பு கொண்டான். அவன் எங்க போனாலும் கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிடும். இன்னைக்கு அருமையான தம்பி தங்கச்சி, பையனோட பழகுறதுல சந்தோஷப்படுங்க. பிள்ளைங்களோட பழகுறத சந்தோஷம். இப்படி சொல்லவே இந்த கடைசி நாட்கள்ல பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பிசாசு அதையும் மாத்திட்டான். பெண்களோடு பழகி பெண்களைய திருமணம் செய்து கொள், ஆண்களோடு பழகி ஆண்களைய திருமணம் செய்து கொள். எதுவுமே சொல்ல பயமா இருக்கு. ஏனென்றால் எல்லாம் இன்னைக்கு தலைகளாய் மாறிவிட்டது. இந்த சிம்சோன் அவன் காசாவுக்கு போனாலும் அங்க ஒரு வேசியை பார்ப்பான், திம்னாத்துக்கு போனாலும் அங்க ஒரு வேசியை பார்ப்பான். கடைசியில் என்ன நடந்தது? வெனெல்லாம் போய் படுத்த படுக்கை ஆகிவிட்டான். அவன் அடிக்கடி போய் மடியில போய் படுத்து ரகசியங்களை வெளிப்படுத்தி ஒரு நட்புக்காக, ஒரு சிநேகத்துக்காக, ஒருவேளை நீ ஆண் நண்பனோடு கூட பழகலாம், நீ தப்பு பண்ணாம இருக்கலாம். ஆனா தப்பு செய்கிற அவன் உன்னை மாற்றி விட்டானே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலன் போய்கொண்டே இருக்கிறது. இந்த சிம்சோனுக்கு நடந்தது என்ன தெரியுமா? கடைசியில் ஒரு தடவை கேட்ட, ஆண்டவரே ஒரே ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று கேட்டவன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவன் கேட்ட உடனே உனக்கு பலன் தரமாட்டேன், நீ எக்கேடு கேட்டு போன்னு சொல்லல. அவன் பாஞ்சியோடு, அப்ப நல்லா கவனிங்க, மறுபடியும் அவனுடைய முடி முளைக்க தொடங்கின போது, அந்த பிரதிஷ்டையினுடைய ஞாபகம் வந்த போது, அந்த பிரதிஷ்டையினுடைய உணர்வு அவனுக்குள் வந்த போது, இந்த முடி இருக்கிற வரைக்கும் எனக்கு எவ்வளவு பலன் இருந்தது, இந்த முடி போன பின்புதானே நான் இப்படி சீரழிந்து போய்விட்டேன் என்று அவன் உணர்ந்தான். முடி முளைக்க தொடங்கினது. இந்த நாட்கள் உன் பிரதிஷ்டை முளைக்க தொடங்குகிற நாட்கள். நீங்கள் ஆண்டவருக்காய் கொண்டிருந்த வைராக்கியங்கள் மீண்டுமாக அவருக்காய் வாழும்படி உங்களை தூண்டி விடுகிற நாட்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த சிம்சோனை போல, ஆண்டவரை ஒரு விஷயம் கூட என்னை நினைத்தருளும் ஆண்டவர் என்று. இன்றைக்கு ஆண்டவர் இந்த முதல் நாளிலே உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையிலிருந்து உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இந்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தின ஆதாம் செத்து போனார், பிந்தின ஆதாமாகிய இயேசு நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது உயிர்ப்பிக்கிறார். இந்த உயிரடைந்து சேனையாய் நின்றது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது வெறும் எலும்பா கிடக்கும் போது யாராவது கைய வச்சாங்கன்னா அப்படியே சாம்பாயிடும். என்ன தெரியுமா? ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும்.
நீ இருக்கிற நிலைமை ஒன்றுக்கும் உதவாத நிலைமைதான். நீ இருக்கிற நிலைமை தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமற்ற நிலைமைதான். ஆனால் உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் இந்த ஆவியானவர் உனக்குள் வரும் பொழுது எப்படி மாற்றுவார் தெரியுமா? ஒரு சேனையாக மாற்றுவார். சேனை என்றால் என்ன? சேனை என்றால் என்ன? ஒரு ராணுவ வீரர்கள் அடங்கிய கூட்டம். அப்ப ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரனை போல உன்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ பலசாலி. ராணுவத்துல யார் எடுப்பாங்க? நோஞ்சான எடுப்பாங்களா? இல்ல. அவனுடைய ஹைட், வெயிட் எல்லாம் அவங்க எதிர்பார்க்கிறபடி சரியா இருந்தா தான் ராணுவத்தில் எடுப்பாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் உனக்குள்ள இருக்கு. ஆனா பிசாசு அதை மறக்க வச்சுட்டான். நீ ராணுவத்தில் நிற்க வேண்டியவன், தேவனுடைய சேனையில நிற்க வேண்டியவன். இன்னைக்கு எங்கே நின்று கொண்டிருக்கிறான்? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. நம்ம ஊர்ல எலும்புகள் எங்க கிடக்கும்? சுடுகாட்டுல கிடக்கும். இன்னைக்கு நான் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்பும். எலும்புகள் எங்க போய் பார்க்கலாம்? யாராவது எலும்பை பார்க்கணும், எலும்பு கூட பார்க்கணும், எங்க ஒண்ணு? சுடுகாட்டுக்கு போகணும், இல்லாட்டி மியூசியத்துக்கு போகணும். அப்ப அந்த சுடுகாடு என்பது செத்து போனவர்களை அடக்கம் பண்ணின இடம். ஆண்டவர் சொன்னார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆவியிலே செத்து போன மக்களோடு இருக்கிற ஐக்கியம், ஆண்டவர் அறியாத நண்பர்களோடு உன்னுடைய நேரத்தை செலவழித்து, ஆண்டவர் அறியாத சொந்த பந்தங்களோடு கொஞ்சி கொலாவி, ஸ்தோத்திரம், உன்னுடைய எல்லா எனர்ஜியும் இழந்து போய் சோர்ந்து போய் வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் விட்டு பிரிந்து வா. இப்ப மறுபடியும் ஆதி ஆமத்துக்கு வரேன். ஆவியானவர் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வெளிச்சம் உண்டார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்பொழுது இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாய் பிரித்தார். இன்னைக்கு நீ இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13 வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, இருளின் அதிகாரம். இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்து எங்கே கொண்டு போகிறார்? 12 வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். அப்ப ஒளியின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம். இந்த ஆதியாகமத்துல பாருங்க, ஒளியையும் இருளையும் வெவ்வேறாய் பிரித்தார். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ வேண்டியவன், வெளிச்சத்தின் பிள்ளையாக இருந்து தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ வேண்டியவன், ஜொலிக்க வேண்டியவன். இந்த பூமியில உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளம் இருக்கிறது. நீ நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். முன்னால் யூகித்து கூட பார்க்க முடியாத காரியங்களை உன்னை கொண்டு செய்வார். உன்னுடைய அறிவினால் அல்ல, உன்னுடைய திறமையினால் அல்ல, உன்னுடைய அர்ப்பணிப்பு ஆவியானவரோடு இருக்குமானால் நீ நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்வார். ஆம் தேவ பிள்ளைகள், இந்த ஆவியானவர் வந்து உங்களை உயிர்ப்பிக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். அங்க யார் இருந்தது? ஆவியானவர். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார்னா, இந்த உலகம் என்கிற இருளிலிருந்து, இருளுக்கு அதிகாரியா இருக்கிற இந்த பிசாசுடைய கையிலிருந்து, இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை வேறு பிரிக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற விரும்புகிறேன், உமக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். என்னை ஒரு விஷயம் கூட அந்த எலும்புகளை உயிர்ப்பித்தது போல என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு எசேக்கியேல் அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னார். இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? கண்களை மூடி உங்களை நீங்களே மனக்கண் முன்பாக பார்த்து, பிதாவே, இதோ நான் உலர்ந்து போன எலும்பு போல இருக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி உங்களை பார்த்து பேசுங்கள். எனக்குள் உலர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொன்றும் உயிரடைவதாக. வெளியே பார்க்கும்போது உங்க சரீரம் நல்லா தான் இருக்கு, உலர்ந்து போல, அது காய்ந்து போல. ஆனா உங்களுடைய ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிற அந்த வேத வாசிப்பின் அனுபவம் உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறது. உங்களுடைய ஜெப ஜீவியம் உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறது. உங்களுடைய பரிசுத்தவானுடைய ஐக்கியம் உலர்ந்து போன நிலைமையில் இருக்கு. ஒரு காலத்துல சபையை கதியில் கிடந்த ஆட்கள், ஆனா இன்னைக்கு சர்ச்சு பக்கமே வர்றதில்லை. ஏன்? பழைய ஃப்ரெண்ட்ஸ் மயக்கிட்டாங்க, அல்லது பழைய காரியங்கள் இல்லாட்டா வேலைன்னு பல காரியங்கள்ல நீங்க போய் சிக்கி கொண்டீங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட உலர்ந்து போன தன்மைகளை எல்லாம் மாற்றி மறுபடியும் இந்த உயிரடைய பண்ண என் தேவன் வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. செத்து போன தம்முடையவர்களை உயிர்ப்பித்து ஒரு சேனையாய் மாற்ற கர்த்தர் துடித்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அன்னைக்கு சிம்சோனுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து அவனை மீண்டுமாய் தேவன் அபிஷேகித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், அவன் உயிரோடு இருக்கும் பொழுது கொன்ற பெலிஸ்தர்களை விட
அவன் சாகும் போது கொன்ற பெலிஸ்தியர்கள் அதிகம். இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? நீ உணர்ந்து உன்னை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நீ இழந்து போன நாட்களை பத்தி கவலைப்படவே வேண்டாம். இப்ப நீ மனம் திரும்பினா, இப்ப நீ தேவனுடைய சமூகத்துல கேட்டா, இதுவரைக்கும் நீ ஆண்டவருக்காக செய்து முடிக்க முடியாத பெரிய காரியங்களை இனி ஆண்டவர் செய்து முடிக்க உனக்குள்ள இந்த அபிஷேகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய முதல் வேலை பிரிக்கிற வேலை, பிரிக்கிற வேலை. சில நேரத்துல பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா, நீங்க ஆவியானவரோட இணைஞ்சிருக்கும் போது பிசாசு அந்த பாவத்தை ஒட்டணும்னு உங்களை கொண்டு போவான். ஆனா ஆவியானவர்களை எஸ்கேப் பண்ணி வெளியே கொண்டு வந்துருவார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு அவ்வளவு சீரும் சிறப்புமா வாழ்ந்த காரணம் என்ன தெரியுமா? தேவ ஆவியை பெற்றவனாக இருந்தான். பரிசுத்த ஆவியானவரோடு அவன் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில பல துன்பமான காரியங்கள் நடந்தாலும் அவன் எல்லா சூழ்நிலையிலும் தன்னை காத்துக்கொள்ள, பாவம் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் தனியாக அவனுக்கு கிடைத்தது. அன்றைக்கு அவன் பாவம் செஞ்சிருப்பான்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, ஒரு இன்பத்தை அனுபவித்திருப்பான். ஆனால் தேவன் வைத்த மேன்மைகளை இழந்திருப்பான். தம்பி, தங்கச்சி, சகோதரி, சகோதரிய, இன்னைக்கு கொஞ்சம் இன்பத்துக்காக, சில சிற்றின்பங்களுக்காக, சில ஆசைகளுக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை விற்று போட்டாயோ? அன்னைக்கு யோசிப்பு அதை செய்யவில்லை. இந்த கொஞ்ச இன்பத்துக்காக தேவன் என்மேல் வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை நான் இழந்து போக மாட்டேன் என்று இந்த அற்பமாய் காணப்பட்ட காரியங்களை தூக்கி எறிந்தான். நடந்தது என்ன? அவனுக்குள் தேவ ஆவி உண்டு என்பதை கண்டுகொண்டார். அவனுக்குள் தேவ ஆவி உண்டு என்பதை கண்டுகொண்டபடினால் நடந்தது என்ன? உடனடியாக அவன் என்ன செய்யப்பட்டான்? அந்த எகிப்து தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டராக அவன் மாற்றப்பட்டான். உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். அப்ப ஒருவனுமே அங்க இல்லை. ஸ்தோத்திரம். தேவ ஆவியை பெற்றவன் எப்படி கண்டுபிடிச்சாங்க? தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியை பெற்றவருடைய ஒரு வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன? இல்லாவிட்டால் அவங்களுடைய அடையாளம் என்ன? இருளுக்குள் போக மாட்டார்கள். ஒரு இருளின் சந்தர்ப்பம் இந்த யோசேப்புக்கு கிடைத்தது. தனியாக ரகசியமாய் பாவம் செய்வதற்கு. இன்னைக்கு ரகசிய பாவம் எங்கே? உன் மொபைல்ல நீ பார்க்கிற காரியம், உன்னுடைய கம்ப்யூட்டர்ல நீ பார்க்கிற காரியம் ரகசியமா. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, ரகசியமா கணவனுக்கு விரோதமா மனைவி, மனைவிக்கு விரோதமா கணவன், பெற்றோருக்கு விரோதமா பிள்ளைகள் பல காரியங்களை ரகசியமாய் செய்கிறார்கள். அந்த ரகசியத்தில் செஞ்சா யாருக்குமே தெரியாது. யோசேப்பு அன்னைக்கு ரகசியத்துல செஞ்சிருந்தா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒண்ணு தெரியுமா? தேவன் வைத்திருந்த மேன்மையை அவன் இழந்து போயிருப்பான். அவனுடைய தரிசனம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து உணர்த்திக்கிட்டே இருக்கார். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், உணர்வின் ஆவியானவர். அவர் உணர்த்திக்கிட்டார், யோசேப்பு சான்ஸ் கிடைக்குதுன்னு நீ விழுந்துடாத, அவங்க சொல்றாங்கன்னு கேட்டுறாத, இவங்க சொல்றாங்கன்னு கேட்டுறாத. நீ யார் தெரியுமா? உனக்குள்ள நான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கேன், உன்னை குறிச்சு தேவ திட்டம் இருக்கு. தம்பி, தங்கச்சி, இப்படித்தான் ஆவியானவர் உன்னோடு கூட பேசுவார். உன் இஷ்டப்படி நடக்கணுங்கிற ஒரு ஆசை வரும்பொழுது பிசாசு தூண்டுவான், இதெல்லாம் தப்புல செய்யு. ஆனா உன்னுடைய இருதயத்தில் அடித்தளத்திலிருந்து ஆவியானுடைய மெல்லிய குரல் கேட்கும், நீ யார் தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளை, நான் உனக்குள் இருக்கிறேனே, நீ மற்றவர்களைப் போல இருக்க விரும்புகிறாயே என்று ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருந்திருப்பார். எனவேதான் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். இருளுக்குள்ளே போகவில்லை. ஆனால் சிம்சோன் அப்படி அல்ல. அவனும் பலமுள்ளவன் தான், அவனும் அபிஷேகம் பெற்றவன் தான். ஆனால் சந்தர்ப்பம் கிடைத்த போது, பாவம் செய்ய கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார். பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்த போது இந்த யோசேப்பு செய்யவில்லை. ஆனால் பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்த போதல்ல, பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பத்தை தேடி அலைந்தான் இந்த சிம்சோன். காரணம், இந்த மாம்சத்தின் இச்சை. இன்னைக்கு நான் இந்த இடத்துல முடிக்க விரும்புகிறேன். ஒரு யோசேப்பை போல இருளிலிருந்து வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்காக வாழ விரும்புகிறீர்களா? அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒரு பிரைம் மினிஸ்டராக உயர்த்தப்பட்டார். கர்த்தர் உன்னை இந்த தேசத்தில் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த சமுதாயத்தில் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உன் குடும்பத்துக்கு முன்பாக உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பி வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்தி மகிழ்கிற தேவனாக இருக்கிறார். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
ஒவ்வொருவரை குறித்த சித்தம் உயர்ந்த இடத்தில் இருப்பது. எந்த ஒரு பணக்காரனுக்கும் என் பிள்ளை தரித்திரமா இருக்கணுங்கிற ஆசை வராது. என் பிள்ளை என்னை விட பிசினஸ்ல பணக்காரனா வரணும்னு ஆசைப்படுவாங்க. நம்முடைய பரலோக பிதா நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா அந்த பொல்லாத பிசாசு நம்ம இருளுக்குள் தள்ளி தேவ திட்டத்தை மாற்ற பார்க்கிறார். உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க வருகிறார். அன்பானவர்கள், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதி உலர்ந்து போய் இருக்கிறதோ அந்த பகுதியில எனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை தான், என்னை உயிர்ப்பித்து நிற்க வையும் ஆண்டவரை. படுத்து கிடக்கிறனா எழுமணும், ஓடணுங்கிறதுலாம் அடுத்த விஷயம். இப்ப ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? படுத்து கிடக்கிற நீ, நம்பிக்கை இல்லாம கிடக்கிற நீ, உன்னுடைய தரிசனத்தை இழந்து, உன்னுடைய வைராக்கியத்தை இழந்து சாதாரண நிலையில கிடக்கிற நீ எழும்பு. அன்றைக்கு சிம்சோனுக்கு ஆண்டவர் உணர்த்தி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். இதோ இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என்னை ஒரு சேனையா எழுப்புங்கப்பா. நான் எழும்ப விரும்புறேன். நான் உங்களுக்காக, எங்களுடைய தேசத்துக்காக எதையாவது செய்ய விரும்புகிறேன். என்னால் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உமக்காய் எழும்ப விரும்புகிறேன். எத்தனை பேர் எழும்ப விரும்புறீங்க? எத்தனை பேர் எழும்ப விரும்புறீங்க? மரித்தோரோடு கிடந்தது போதும், இருளின் பிள்ளைகளோடு வாழ்ந்தது போதும், பொல்லாத மக்களோடு வாழ்ந்தது போதும், சிற்றின்பங்களிலே வாழ்ந்தது போதும், இந்த மனசும் மாம்சமும் விரும்பினபடி செய்து செய்து தேவ பிரசனத்தை இழந்தது போதும். இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. ஆவியானவரே, என்னை எழுப்பும் ஆண்டவரே, நான் உலர்ந்து போய் கிடக்கிறேன், என்னை எழுப்பும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். எல்லாம் முழங்கால் படிடுவோமா இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் நான் உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. 2 பேரை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். யோசேப்பை பார்த்தோம், சிம்சோனை பார்த்தோம். ஆண்டவரே, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தையும் நாங்கள் யோசித்தோம். ஆதியிலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி இந்த பூமியிலே தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதில் இணைந்து செயல்பட்ட ஆவியானவர். யோசேப்புக்குள் தேவன் என்ன செய்ய விரும்பினாரோ அதை செய்து முடிப்பதற்கு யோசேப்புக்குள் இருந்து கிரியை செய்த ஆவியானவர். சகோதரா, சகோதரியே, உன் வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடு. இன்றைக்கு கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார். இப்பொழுது பிசாசு உன் மனசுல பேசலாம். ஆமா, இத போல எத்தனை செய்தி நீ கேட்டிருக்க, இத மாதிரி எத்தனை செய்தி கேட்டிருக்க, யூடியூப்ல கேட்டிருக்க, இவரை விட பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் பண்ணின பிரசங்கத்தை எல்லாம் நீ கேட்டிருக்க. இது சாதாரண சிம்பிளான ஒரு காரியம். உனக்கு எலும்பு பள்ளத்தாக்க பத்தி தெரியாதா? சிம்சோன் கதை உனக்கு தெரியாதா? யோசேப்பின் கதை உனக்கு தெரியாதா? இதெல்லாம் வழக்கமா சொல்ற பாடுற பாட்டுத்தான்ப்பா அப்படின்னு பிசாசு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு தெரிந்த சம்பவம் தான், ஆனால் தெரியாத ஒரு அபிஷேகத்தை, ஆண்டவருக்கு வைத்திருக்கிறதை உணராமல் இருக்கிற அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு நீ பெற்றுக்கொள். ஆண்டவனை வேறு பிரிக்க விரும்புகிறார். ஆவியானவர் செய்த முதல் காரியம் வேறு பிரித்தார். இன்னைக்கு நீ எழுப்ப முடியாமல் இருக்கிற தவறான ஐக்கியத்தை விட்டு வெளியே வா. தவறான உறவுகளை விட்டு வெளியே வா. தவறான பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வா. வெளியே வருவதற்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? உன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உன்னை பார்க்கிற பரம தகப்பன் இதோ இந்த நேரத்தில், நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியில போராடி கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஆவியை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார். மகனே போதும், மகனே போதும், மகளே போதும், இனியும் என்னோடு போராட வேண்டாம். இன்று உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். அதை நான் உயிர்ப்பிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உன்னை ஒரு சேனையாக மாற்ற நான் தயாராக இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ எழும்ப மாட்டாயா? நீ எழும்ப மாட்டாயா? நீ விழுந்து கிடந்தது போதும். எல்லா அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய சபைகள், உலகம் எங்களிடம் இருக்கிற எங்கள் சபைகள், ஆண்டவரே, எல்லா ஆர்கனைசேஷன் சபைகள் எங்கெங்கெல்லாம் செத்து போன நிலைமை காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் சிம்சோனை போல ஆண்டவரே மாட்டிக்கொண்டு, ஐயோ நான் இப்படி அதமாய் போய்விட்டேனே என்று சொல்லி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த நேரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொண்டு ஒரு சேனையை போல எழும்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உயிரோடைய செய்கிற ஆவியானவரே, இப்பொழுது வறுமையா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென்.
உன்னுடைய சப்கான்சியஸ்ல பிசாசு சொல்ற காரியங்களை கேட்காத. சைடுல ஒரு சத்தம் உனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு, இல்ல வேண்டாம் வேண்டாம் மகனே, இன்னொன்னு சில காரியங்களை செஞ்சுட்டு அப்புறம் ஒப்புக்கொடு, இந்த காரியத்தை மட்டும் நீ விட்டு வச்சிருக்க, இதை செஞ்சுட்டு ஒப்புக்கொடு. உன்னோட கூட பிசாசு போராடி கொண்டிருக்கா. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லு, அந்த சாத்தானை விரட்டி விடு. இப்பொழுது கர்த்தர் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆம் இழந்து போன எல்லாம் அந்த தரிசனங்களை கர்த்தர் உன்னோடு கூட கொண்டு வந்து இணைத்துக் கொண்டிருக்கிறார். உனக்குள் இருந்த தரிசனங்கள், உனக்குள் இருந்த ஜபங்கள், உனக்குள் இருந்த வேத வாசிப்பு, உனக்குள் இருந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியம், இதெல்லாம் அங்கங்க பிச்சு அங்கங்க எலும்புகள் சிதறி கிடக்கிற மாதிரி கிடக்குது. நீ ஜெபிக்கிற நேரத்தை எல்லாம் கொண்டு வந்து இணைக்கிறார். ஒரு காரியம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பழைய ஜெப ஜீவியம் இதோ உன்னிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவரே இணைங்கப்பா 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 நீ சொல்லிக்கொண்டே இரு. இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கும். அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டது போல இப்பொழுது உன்னை தேடி உன்னுடைய பழைய ஜெப ஜீவியம் வந்து கொண்டிருக்கிறது. உன்னை தேடி உன் வேத வாசிப்பின் அனுபவம் வந்து கொண்டிருக்கிறது. உன்னை தேடி உன்னுடைய தேவ வைராக்கியம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆவியானவர் உனக்குள் பிரவேசித்து உன்னை சேனையாய் எழும்ப பண்ண போகிறார். ரேமாரா தைனாமரா தரபலபா கரலபரபா ஷெமெலெங்கர தினமெரபலபா ரிபா கதனமா ஷந்தரபலலபா. அக்கினி ஊற்றுங்க. உங்க பிள்ளைகளை உயிர்ப்பிங்க. ஓ ரிஹாந்தி ரக்கை மேஷபாலக்காரா ரேமல வரபா தினமரபலபரபலரபா ரிமெல விக்கரபலலபா. இந்த ஒரு விஷயம் நினைத்தருளும் என்று அவன் உணர்வடைந்து ஜெபித்த போது அதுவரை அவன் சாதிக்காத காரியங்களை சாதிக்கும்படியாய் ஆவியானவர் அவனை பலப்படுத்தி அவனை பயன்படுத்தினீரே. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் நாங்கள் பல காரியங்களை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், தரிசனத்தை இழந்து போனபடினாலே தேவனுக்காக செய்ய வேண்டிய சாதிக்க வேண்டிய காரியங்களை பிள்ளைகளை இழந்து போயிருக்கலாம். ஐயோ, என் நாட்கள் வீணாய் போய்விட்டதே, என் எனர்ஜி எல்லாம் வீணாய் போய்விட்டதே என்று சொல்லி, ஆனால் இந்த நேரத்தில் இதுவரை சாதிக்காத காரியங்களை சாதிக்க வைக்க என் தேவன் வல்லவராயிருக்கு. ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். உன் கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை வேறு விரித்துக் கொண்டிருக்கிறார். நீ ஜெயித்துக் கொண்டிருக்கிறாய். பிசாசை ஜெயித்துக் கொண்டிருக்கிறாய். ஆமென் 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 ஆமென். தைரியமா முடிவெடு. சத்துரு உன்னை தொட முடியாது. ஆவியானவர் உன்னை இழுத்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உன்னை பலவந்தமா இழுத்துக் கொண்டிருக்கிறார். வந்துரு மகனே, இனி அந்த தெளிவால் உனக்கு வேண்டாம். கர்த்தர் பிரித்தெடுக்க விரும்பும் பொழுது தைரியமா விட்டுக் கொடு. நீ சாதிக்க பிறந்தவன். வெறுமையா சாவதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. நீ சாகும் போது கூட சாதித்து விட்டு தான் சாக வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய உயர்வுகள் ஏன் தடைபட்டது தெரியுமா? ரகசியமாக சில காரியங்களை செய்து நீ மாட்டிக்கொண்டாய். சோதரர், மனுஷன்ட்ட மாட்டல, தேவன்ட்ட மாட்டிக்கிட்ட, பிசாசிட்ட மாட்டிக்கிட்ட. யோசேப்பு தேவ ஆவியை பெற்றிருந்து ரகசியமாய் பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்து அதை செய்ய மாட்டேன் என்று சொன்னார். கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் உங்களை உயரடைய பண்ணி சேனையாய் நிறுத்தி உங்களை உயர்த்தி அழகு பார்க்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த முதல் நாள் கூட்டத்தில் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக பிரிவினை ஏற்படுத்தின தேவன், பிரித்த தேவன். நம்முடைய பிள்ளைகள் உமக்காக பிரகாசிக்க முடியாமல் ஏதோடு இருளின் அதிகாரத்தோடு இருளின் சக்திகளோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு பிரிவு வருவதாக. பிரிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் உம்மோடு இணைவார்களாக. ஆவியானவர் அவர்களுக்குள் பிரவேசித்த போது அந்த எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டது போல ஆண்டவரே, சத்துருடைய காரியங்களில் நம்முடைய பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அவர்கள் கர்த்தருக்காய் எழும்பி நிற்பார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில சிம்சோன் ஆண்டவரே தான் சார்ந்து தன்னை கட்டி வைத்திருந்த அந்த 2 தூணையும் தடவி பார்த்து அதை முழு பலத்தோடு இழுத்து சாதித்தது போல என் பிள்ளைகள் மறுபடியும் தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய இந்த வல்லமை அவர்களுக்குள்ளே தருகிறார். இன்னைக்கு அநேகரை நீர் உயிர்ப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து இருக்கிறார். சிம்சோனை போல அல்ல, முந்தின சிம்சோனை போல அல்ல, பிந்தின சிம்சோனை போல ஒரு விசை என்னை நினைத்திருந்தும் ஆண்டவரே என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை இன்னும் பல ஆண்டுகள் வாழ வைத்து அவருடைய வருகை வரைக்கும் வாழ வைத்து, கர்த்தர் சொல்ற வருகை ரொம்ப சமீபம், அதனாலதான் அப்படி சொல்றேன், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதே போல யோசேப்பை போல தேவ ஆவியை பெற்று நீங்கள் பாவத்துக்கு விலகி வாழும்போது இன்னும் இந்த பூமியில கர்த்தர் உங்களை உயர்த்தி மகிழ வல்லவராக இருக்கிறார்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாளைய தின செய்திக்காய் நீங்கள் காத்திருங்கள். நாளைய தினத்திலே அடுத்த ஸ்டெப் என்ன? முதல் நாளிலே செத்து கிடந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அதற்காக சில பிரிவுகளை ஏற்படுத்துகிறார். ஆவியானவர் வருகிறார், நம்மை உயிர்ப்பிக்கிறார், எழும்ப பண்ணுகிறார். காலூன்றி நின்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை நாளைய தினத்தில் பார்ப்போம். மறந்து விட வேண்டாம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த லிங்க் எல்லாம் அனுப்பி பார்க்க சொல்லுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை விசேஷித்த செய்தி உண்டு. இந்த செய்தியை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சபை விசுவாசிகள் மட்டும் பார்க்க வேண்டும். நீங்கள் மற்ற சபைக்கு போகிறவர்கள் இதை பார்ப்பீர்கள் என்றால், ஞாயிற்றுக்கிழமை உங்கள் போதகர் கொடுக்கிற உங்கள் செய்தி உங்களுக்கு முக்கியம். உங்கள் போதகர் எந்த நேரத்தில் லைவ் சர்வீஸ் வைத்திருக்கிறாரோ, ஆன்லைன் சர்வீஸ் வைத்திருக்கிறாரோ அதில பங்கெடுங்கள். சாயந்தரத்தில் இந்த ஆராதனையோடு இணைந்து கொள்ளுங்கள். டினாமிக்ஸ் அசம்பிளிஸ் விசுவாசிகள் நீங்கள் எல்லாரும் இந்த 4 நாட்களும் காலை இந்த மாலை நேரத்தில் எல்லாம் கலந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்முடைய ஆராதனையில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னென்றைக்கு தங்கி இருப்பதாக. ஆமென். God bless you.